பருத்தியின் நூல் எடுத்து பூக்களின் நிறம் சேர்த்து. திடீர்னு கவிதை வருதுன்னு பார்க்குறீங்களா? இல்லை, இப்போது நம்ம வீட்டில் புதுசாக ஒரு குழந்த பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு புது வரவு இந்த உலகத்துக்கு புதுசாக வந்திருக்கிற ஒரு பேபி. அதோட ஸ்கின், அந்த உடம்பு எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்ட். இந்த உலகத்துக்கு எல்லாமே, இந்த உலகத்தில் எல்லாமே அதுக்கு புதுசு. ஸோ நம்ம வந்து ஒரு ஒரு பொருளையும் நம்ம எப்படி பார்த்து அந்த குழந்தைக்கு வாங்குவோன்னு சொன்னால், உலகத்திலே ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பொருளாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வாங்குவோம். ஆல்மோஸ்ட்டாக அப்போதைக்கு வந்து ஃபீட் பண்ணுவாங்க. அது உணவு, உடை, இது வந்து ரொம்ப அத்தியாவசிய தேவை. உணவு பொறுத்த வரைக்கும் ஃபீட் பண்ணுறது தாய்ப்பால் தான். உடை நெக்ஸ்ட்டு வந்து உடை தான் மெயினான விஷயம். அந்த ஸ்கின்னோட டச் ஆகிற விஷயம். அந்த ஸ்கின்னுக்கு வந்து காற்று கூட ஹார்டாக இருக்கும். கொஞ்சம் வேகமாக காற்றடிச்சா கூட அந்த ஸ்கின் வந்து அவ்வளோ சாஃப்டான ஒரு ஸ்கின்னாக இருக்கும். அப்போ வந்து நம்ம அந்த அந்த சாஃப்டான ஸ்கின்னுக்கு எப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸை வாங்கி நம்ம வியர் பண்ணணும்? ஃபஸ்ட்டு வியர் பண்ணும்போது நிச்சயமாக காட்டனாக இருக்கணும். அந்த காட்டன்லேயும் அன்ப்ளீச்டு மெட்டீரியல், அதாவது ப்ளீச் பண்ணும்போது வந்து நமக்கு கெமிக்கல்ஸ்லாம் அப்படி தான் ப்ளீச் பண்ணுவாங்க. ஸோ ப்ளீச் பண்ணாத, கெமிக்கல்ஸ் சேர்த்து ப்ளீச் சுத்தம் பண்ணாத, அது ரொம்ப ஒயிட்டாக போடுவாங்க இல்லையா, அதெல்லாம் எதுவும் பண்ணாத மெட்டீரியலாக இருக்கணும். அதில் கலர்ஸ் இருந்ததுன்னா அந்த கலர்ஸ் நேச்சுரல் கலர்ஸாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்ததாக தான் அந்த ஃபேப்ரிக் உலகத்துலேயே பெஸ்ட்டான ஃபேப்ரிக். ஆமாண்ணா, அப்படி தான் நான் தேடினேன். அது அது வந்து எல்லாருக்கும் அவைலபிள் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நம்ம புதுசாக ஒரு ப்ராடக்ட் கொண்டு வர போகிறோம். வெயிட் பண்ணுங்கள். இது யாராவது இதை கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி தேவைப்படுறவங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இன்னும் கொஞ்சமே இதில் ரொம்ப தீவிரமாக இறங்கி ரிசர்ச் பண்ணி கொண்டு வரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.